2 தரப்புக்குமே அது நல்லது இல்ல. இது போக இதுல வந்து 2 தரப்புமே ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அன்புமணியோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து கட்சியோட பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கான உயர்மட்ட குழு அங்கீகாரம் எல்லாம் வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க தகவல் கொடுத்துட்டோம். இது போக இங்க இருக்கிற சட்டத்துறையில சட்ட அதிகாரிகள் தலைமை டிஜிபி இவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். எனவேதான் நீதிமன்றத்தை அணுகுறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே. அப்ப அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சா முடியலையா இது எல்லாமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட விதிகளின்படி ஆராய வேண்டிய விஷயம். ரொம்ப காலம் முடிக்கும், டைம் எடுக்கும். அப்படின்னா இப்போதைக்கு என்ன அவசர ரிலீஃப்? பொதுக்குழு கூட்டக்கூடாது. பொதுக்குழு கூட்டினா அதுல ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தின்படி வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுவாங்க. எங்களுக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும். இதுதான் வந்து பிரின்சிபிள். அதை மட்டும்தான் நீதியரசர் வந்து பரிசீலனை செய்யணும். அதை தாண்டி வந்து 2 தரப்பின் நன்மைக்காக என்று கூறுவதற்கு அவருக்கு உண்மையிலேயே சட்ட உரிமை இல்லை. அப்ப டாக்டர் ராமதாஸ் வருவதற்கு மறுக்கலாம், அல்லது தலைமை நீதிபதிட்ட போய் முறையிடலாம். எது பண்ணாலும் இது வந்து தவறான முன்னுதாரணம் தான் நான் நினைக்கிறேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாங்க. ராமதாஸ் தரப்பு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா அப்பவும் அதுல பிரச்சனை என்ன வரும்னா, அடுத்த கட்டம் போகவே முடியாது இல்லையா? சனி ஞாயிறு லீவ் ஆயிரும். நாளைக்கு வந்து அவங்க பொதுக்குழுவே கூட்ட போறாங்க. அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இன்றைய தேதிக்கு டாக்டர் ராமதாஸ் முன்னாடி ஏன்னா அவர் தான் மனுதாரர். எதிர்த்தரப்பு வந்து பதில் மனுதாரர் தான். அப்ப மனுதாரருக்கான உரிமையில பாதிக்கப்படுது. ஒரு மனுதாரர் வந்து ஒரு சிவில் வழக்கு தொடரும் போது அவருக்கு சில உரிமைகள் இயல்பாக வருது. அந்த உரிமை பாதிக்கப்படுது. அப்படின்னா எனக்கு தெரிந்து பொதுவாக மூத்த வழக்கறிஞர்கள் உடனடியாக இதை தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு எடுத்து செல்வார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர் அநேகமா தைலாபுரத்துல இருந்தாங்கன்னா அவர் அங்கிருந்து இங்க வரணும். இல்ல சென்னையில இருக்காங்களா அது நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனையில ஒரு தாவா வரும்போது இப்படியான அணுகுமுறை என்பது தவறு என்பதுதான் என் கருத்து. நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய மத்தியஸ்தர் இல்லைங்க. அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து சட்டப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், அவ்வளவுதான். நீண்ட நெடுங்காலமாக கிடப்புல கிடக்கிற ஒரு சிவில் மேட்டர்னா அவர் மத்தியஸ்தம் பண்ணலாம். அது கூட அவர் வந்து இந்த முறையில மத்தியஸ்தம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய இசைவு தீர்ப்பாயங்கள் இருக்கு, நிறைய நம்ம சட்டத்துல வழி இருக்கு. இது வந்து ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு மனு. ஆரம்ப நிலையில அவங்க என்ன சொல்றாங்க? பொதுக்குழு கூட்டக்கூடாது, பொதுக்குழு கூட்டினா எங்களுக்கு டேமேஜ் ஏற்படும், நாங்க தான் கட்சியின் உண்மையான பொறுப்பாளர்கள். அப்ப அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அது தவறு, நாங்க தான் உண்மையான பொறுப்பாளர்கள்னு டாக்டர் அன்புமணி தரப்பு சொல்லும். ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து ஏதோ ஒரு முடிவு அவரே சொல்ற மாதிரி 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ அதை எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு பிறகு அவங்க அதற்கடுத்த கட்டத்தை அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து பிராக்டிகலா என்னன்னா, சிக்கலை வந்து இன்னும் சாயந்தரம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணும்போது நாளைக்கு காலையில பொதுக்குழு கூட போகுது. அப்ப சாயந்தரம் என்ன முடிவு எடுக்க முடியும்? அப்ப நீதியரசர் சாயந்தரம் உதாரணமா தடை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அன்புமணி தரப்பு பாதிக்கப்படுமே. இது எதற்காக இப்படியான ஒரு எனக்கு புரியல. ஆனால் உண்மையிலே நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல எத்தனையோ கட்சி பிளவுகளை பார்த்திருக்கேங்க. அதிமுக பிளவுல இருந்து திமுக வைகோ அவர்கள் முரண்பட்டு நின்ற காலம், இப்ப சமீபத்திய அதிமுக பிளவுகள், அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு ஜெயலலிதா காலகட்ட நீதியரசர்கள் போராட்டங்கள், இதெல்லாம் வந்து பத்திரிகையாளராகவும் பார்த்திருக்கேன், வழக்கறிஞராகவும் பார்த்திருக்கேன். இப்படியான ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் கருத்துப்படி இது வந்து தவறு. அன்புமணி பொதுக்குழு அவங்க திட்டமிட்டபடி நடந்தார். அவர்கள் வந்து அன்புமணி தலைமையிலான அணிக்கு வந்து ஆதரவு அப்படி வந்து அவங்க சொல்லலாம். ஆனால் ஒருவேளை சாயந்தரம் 5:30 மணிக்கு நீதியரசர் வந்து நீங்க பொதுக்குழு கூட்டிக்கங்க, ஆனா எந்த தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை அதிமுக வழக்குல ஆரம்ப நிலையில இப்படியான ஒரு விஷயம் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதிமுக பொதுக்குழு கூட்டிக்கங்க, ஏன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ஆனா பொதுக்குழுல நீங்க எந்த தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு ஒரு தீர்ப்பு வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு முடிவை அவர் எடுக்கலாம் சாயந்தரம் 5:30 மணிக்கு. அப்படின்னா பொதுக்குழு கூடும், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. பொதுக்குழுக்கு தடைன்னா அவர் முதலே கொடுத்துருக்கணும். சாயந்தரம் 5:30 மணிக்கு அந்த தடைங்கிற முடிவை நோக்கி போக மாட்டாருன்னா அப்படிதான் நான் உணர்றேன். தடைன்னு கொடுத்தா அன்புமணி தரப்பு அதுல வந்து பலவீனப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.